வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உண்டான ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 4 நாட்களாக நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. என்ன காரணம் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி அனலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆகாதீங்க, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணீங்க, இதில் செலக்ட் ஆகிருக்காங்க. அது எப்படியெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அது எப்படியெல்லாம் பார்க்கறது, ரிசல்ட்டு மெரிட் லிஸ்ட் 2ல் எப்படி நம்ம செக் பண்ணுறது, அதாவது மெரிட் லிஸ்ட் 1ல் நம்ம வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2கோசரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதனால் முழுக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகலை அப்படின்னா இப்போ மெரிட் லிஸ்ட் 2கோசரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி செக் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், நம்ம எப்படி பாஸ் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விச்சுட்டா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கொடுக்க நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் 2024 ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த லிங்க்கை முதல்ல நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதுமாரி தான் ஹோம் பேஜ் உங்களுக்கு இருக்கும். இல்லை ஹோம் பேஜோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனல் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இதுமாரி மோட்டிவேஷனாக நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவலுமே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் குளறுபடி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எரர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நீங்கள் நேரடியாக இன்டர்வியூ பார்க்கலையும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து குளறுபடி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒன்றா இருக்கும். லாஸ்ட் ஒன்றா இருக்கிறத இப்போ சும்மா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். உங்களுடைய ஸ்டேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாத்துக்குமே மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக எல்லாத்துக்குமே அறிவிச்சிட்டாங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்குமே அனைத்து மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் வந்து ரிலீஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவுக்கு மேலே தமிழ்நாடு இருக்கா, தமிழ்நாடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2 நீங்களே பார்க்கலாம். மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு கொடுங்க. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஓகே, ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அனைவருமே எதிர்பார்த்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2க்கு உண்டான அஃபிஷியலான ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண ஒரு பிடிஎஃப்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2 அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது, இப்போ நான் வந்து மெரிட் லிஸ்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செலக்ட் ஆகலை. இப்போ மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் ஆகிட்டேன்னா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லா விதமான தகவல்களுமே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி மார்க் ஸ்கோர் பண்ணுறதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோணமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 100 அடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் போட்டிட்டதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சிருக்குது. 100க்கு 100க்கு கீழே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 97 கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. 96 ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோணமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இது எல்லாமே பாருங்கள் வில்லேஜெல்லாம் பார்த்து போட்டிருக்காங்க. அதாவது வில்லேஜ் பகுதி எங்கெல்லாம் இருக்கோ ஓரளவுக்கு வில்லேஜாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிட்டு இருக்காங்க, செலக்ட் ஆகிருக்காங்க.
ஒரு சூப்பரான அப்டேட்டு, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அவங்க எங்கே விண்ணப்பிச்சாங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பகுதியாக பார்த்து போட்டிருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன தகவலை வந்து தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஆஃபீஸர்ஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகவல்கள் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது எங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில், அவங்க உறவினர்கள் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்குது. அப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்கலாம். அரக்கோணமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 வில்லேஜ் பகுதி தான் அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து 96 தான் இருக்குது. 6க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 93 செங்கல்பட்டில் அடி தூள் 93% கிடைச்சிருக்கு. ஏன்னா 99 98 இடத்துங்களுக்கு கிடைக்கல. அவங்க கோட்டா வேறு, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல. பாருங்கள் ஓபிசியில் வந்திருக்கிறாரு 97.6. அதே பாருங்கள் ஜென்ரலில் 97.4. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96.8. எங்கே செங்கல்பட்டில் பாருங்கள் வில்லேஜ். இது எல்லாமே வில்லேஜ் பகுதியில் தான் வருது. வில்லேஜில் கரெக்டாக அந்த டைமிங்கை பார்த்து அடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். நான் அடுத்த இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மெரிட் லிஸ்ட் 2 வந்தோடனே நாங்கள் வந்து யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்தோமோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 12 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த 12 பேர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நாங்கள் ஒரு 15 பேர் வச்சுருந்தோமா, 12 பேர் செலக்டாக இப்போ ஒரு 2 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அவங்க ஓகே ஜாபுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்லலாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால அவங்ககிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி அது ஒரு வீடியோவை கொடுக்கலாம். அதாவது எந்த ஆஃபீஸு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாக ஒரு ஆடியோ மாரி கொடுத்தா கூட போதும். வீடியோ கொடுத்தா இஷ்யூ வருது அப்படின்னா எப்படி அந்த சொல்லி நிலவுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறதோட அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா புரியும், ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. சர்ச் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டீங்களா, இந்த காப்பி பண்ண லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் பாருங்கள், இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை கொடுக்குறீங்க, சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 காட்டுதா, இங்கே வித்துக்கல மேலே டாப்பில். அதேமாரி வந்து பார்த்துங்க 46வது இடத்துக்கு உங்களுக்கு வந்து இப்படி காட்டிடும். இந்த கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிமேஷன் கொடுக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களே செக் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அவ்வளோ பேருக்கு நம்மளால் செக் பண்ணி சொல்ல முடியாது. நாங்கள் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் புரியலை அப்படின்னா வீடியோ முதலேருந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் புரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள்.